மீனராசி நேயர்களுக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ மற்றது பார்த்திங்கன்னா சுக்கிரன் புதன் 2ல் இருக்கிறாரு, 4ல் ராகு செவ்வாய் இருக்கிறாரு, 9ல் குரு இருக்கிறாரு, 10வது இடத்துல சனி கேது இருக்கிறாரு. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் தான் கொடுத்துட்டு இருக்குது. தைரியம் இருக்கும், இதை இப்போ பண்ணணும் அப்போ பண்ணணும், டக்குன்னு முடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. நிறைய ஆசைப்பட்டதெல்லாம் நீங்கள் நல்லா ஆசைப்படுங்க. நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைங்களால் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும். மருத்துவ தொழில் படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறது அதெல்லாம் ரொம்ப நல்லது கொடுக்கும். இன்னும் லாங்குவேஜ் கற்றுக்கணும், புதுசாக நிறையா இருக்குது. ஆங்கிலத்தையே நிறைய விதத்தில் கற்றுக்கிறதுலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போ கற்றுக்கக்கூடிய நேரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் யார்கிட்ட என்ன பேசினாலும் இன்றைக்கே பேசுவீங்க, சந்தோஷமாக பேசுவீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ரொம்ப இருக்குது. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்குது. ஏதாவது அவார்டு, ஏதாவது ஃபங்க்ஷன், மீன்ஸ் உங்களுக்கு எதனா அவார்டு கொடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இது ரொம்ப நல்ல நேரமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸு, கலைத்துறை இதில் இருக்கிறவங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் கூட உங்களுக்கு வெற்றியை தரும். ஜோதிட தொழில் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சக்ஸஸ் வெற்றிகள் கண்டிப்பாக கொடுக்கும். லா தொழில் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்க தான் போயிட்டுருக்கு. குரு வக்ர சனி எது இருந்தாலும் எதை பற்றியுமே கவலையே பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு 2ம் 4ம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இந்த தடைகளை மீறி உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இருக்குது. கண்டிப்பாக வீடு வாங்கிறதுக்கோ வாகனம் வாங்குறதுக்கோ உகந்த நேரமாக இருக்குது. பெண்களாக இருந்தால் நகை, ஜுவல்ஸ், சாரீஸ் எல்லாமே நீங்கள் வாங்கலாம். வைரம் வாங்கிறதுக்கும் உகந்த நேரமாக இருக்குது. இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப அதிர்ஷ்டமானதாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு சில தடைகள் உண்டாகும். ஏன்னா இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இல்லை நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நான் இதை பண்ணி தான் தீருவேன் அப்படின்றது உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். சில பேருக்கு அலைச்சல் கூட இருக்கும். ஏன்னா நான் இவங்க பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சில விதமான அலைச்சல் இருக்குது. புதுசாக தொழில் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் போடுங்க. உங்கள் பிளான் சக்ஸஸ் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிர்ஷ்டம் கொடுக்குற கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 5, 6 இது 3 உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குது. 9ம் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற கிரகமாக தான் இருக்குது. ஸோ ஆரஞ்சு, பச்சை, மஞ்சள், வெள்ளை இந்த 4 கலருமே உங்களுக்கு அதிர்ஷ்ட கலராக இருக்குது. அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனும் வியாழனும் வெள்ளியும் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகளாக இருக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் எப்போவுமே ஏதானாச்சும் ஒரு சாமியோ இல்லைனா பிள்ளையாரையோ நீங்கள் வணங்கிட்டு வந்தாவே போகிறோம். உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டங்கள் இருக்குது. ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னும் ரொம்ப அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். வெள்ளிக்கிழமைகளில் கோயிலில் போய் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வந்தால் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய சந்தோஷங்கள் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போது நான் உங்களை திருப்பி பார்த்துட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.